நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையான 5வது ஒருநாள் போட்டியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5வது ஒருநாள் போட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி 2 அணிகளுக்குமே. இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 13ஆம் தேதி வந்து ஃபெரோஷா கோட்லா டெல்லி ஆடுகளத்தில் வந்து நடக்குது. ஏற்கனவே நடந்து முடிந்த 4 ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒருநாள் போட்டியில் 2வது ஒருநாள் போட்டியில் 2லையுமே இந்தியா ஜெயிச்சாங்க. 3வது மற்றும் 4வது ஒருநாள் போட்டியில் வந்து நிலைமை வந்து வேற ஒரு விதமாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா வந்து கடைசி விளையாண்டு 2 ஒருநாள் போட்டியிலையும் ஆஸ்திரேலியா வந்து அபாரமாக விளையாண்டு அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 5வது ஒருநாள் போட்டியில் ஜெயிச்சு சீரிஸ் வந்து யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. இதில் வந்து இந்திய அணியில் வந்து ஆடக்கூடிய 11 வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க வந்து 4வது ஒரு நாள் போட்டியிலே வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து திரும்ப ஓப்பனிங் வந்து செம ஸ்ட்ராங்காக களமிறங்குவாங்க. அடுத்த 3வது இடத்துல வந்து லோகேஷ் ராகுல், 4வது இடத்துல வந்து விராட் கோலி, 5வது இடத்துல வந்து ரிஷப் பண்ட், 6வது இடத்துல வந்து கேதர் ஜாதவ், 7வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சங்கர், 8வது இடத்துல வந்து புவனேஸ்வர் குமார், 9வது இடத்துல வந்து குல்தீப் யாதவ், 10வது இடத்துல வந்து சஹால் மற்றும் 11வது இடத்துல வந்து பும்ரா. இந்த 11 வீரர்கள் தான் வந்து களமிறங்க போகிறாங்க. ஏற்கனவே இவங்க 4வது ஒரு நாள் போட்டியில் இந்த 11 வீரர்கள் தான் வந்து களமிறங்கினாங்க. ஸோ அணியில் வந்து பெரும்பாலும் வந்து மாற்றங்கள் வந்து இருக்காது. ஒருவேளை வந்து லோகேஷ் ராகுலுக்கு பதிலாக அம்பத்தி ராயுடு வரலாம். அதற்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ராகுல் மற்றும் பண்ட் 2 பேருமே இளம் வீரர்கள் அப்படின்னால கண்டிப்பாக அவங்கள தான் வந்து விராட் கோலி வந்து தேர்வு செய்வார். ஸோ 4வது ஒரு நாள் போட்டியில் செஞ்ச சின்ன தவறுகளையும் வந்து சரி செஞ்சுக்கிட்டு 5வது ஒரு நாள் போட்டியில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.